கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 16:25. Matthew 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீஷர்களாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு உண்மையான வாழ்க்கை என்பது தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வதில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு சரணடைந்த ஒரு வாழ்க்கை. அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்கென்று வாழும்போது என்னவாகுது, அது உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்பதை சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே ஒரு முரண்பாடான காரியத்தை சொல்லி கொடுக்குறார். என்ன, உலக பிரகாரம் என்ன சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையை பிடிச்சிக்கோ, அப்போ தான் நீ இழந்து போக மாட்டேன்னு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் வாழ்க்கையை இழந்து போ, அப்பொழுது உனக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஏற்கனவே சொன்னார். மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லும்போது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஏன்னா இது மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லும்போது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்துக்கொள்வான். அப்போ இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறேன், எப்படி நித்திய காலமாய் காத்துக்கொள்வான். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் வாழும்போது இங்கே மாத்திரமில்ல, மறுமையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா கலாத்தியர் 2:20 தானே சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். பிழைத்திருப்பது நான் அல்ல. எப்படி பிழைத்திருப்பு? எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அப்போ நான் பிழைத்திருக்கிறது காரணம் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் நான் பிழைத்திருக்கிறேன். அதனால தான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும்போது, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். எப்படி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ இந்த எதிர்மறையான காரியத்தை, ஒரு முரண்பாடான காரியத்தை இங்கே சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கை எனக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் கிறிஸ்துவுக்கென்று வாழும்போது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நான் ஒரு நித்திய வாழ்க்கையில் வாருவேன். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ என்ன, ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சுயத்துக்கு மரித்து நாம் ஒரு உயிர் தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டை விட்டு, நம்மளுடைய வசதிகளை விட்டு நம்மளுடைய ஒரு பர்சனல் ஆம்பிஷன், ஒரு தனி மனிதனுடைய ஒரு குறிக்கோள் என்று சொல்வதை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வாழணும். அது எப்போ, நமக்கு எவ்வளவுதான் விலைக்கரையம் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் கிறிஸ்துவை நோக்கி வாழும்போது நமக்கு என்ன உண்டாகிறது, இப்பவும் சரி நித்திய காலத்துக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. அப்போ நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு மேலான நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு மேலான வாழ்க்கைக்கு. அப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்து நிமித்தம் நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து போகும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தெரிவுகள், என்னுடைய உறவுகள், என்னுடைய குறிக்கோள் எல்லாமே என்ன ஆயிடுது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததாக போயிடுது. அப்போ இது நான் எனக்கு உண்டான எல்லாத்தையும் சும்மா விட்டுட்டு போகலை, மாறாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோக்கமுள்ள ஒரு ஒப்பு கொடுத்தலாக இருக்கிறது. ஏன்னா காரணம் என்னன்னு கேளுங்க, இந்த உலக பிரகாரமான வெற்றி இல்லை உலக பிரகாரமான ஜெயம் என்பது என்ன, நான் எவ்வளவு பெற்றிருக்கேன், எனக்கு எவ்வளவு காசு இருக்குது, எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, நான் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், அதில் தான் என்னுடைய பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இல்லை, உன்னுடைய உண்மையான வெற்றி, உன்னுடைய உண்மையான ஜெயம் எதில் இருக்குது, உன்னுடைய விலைக்கரையத்திலையும் கீழ்ப்படிதல்லையும்.
நீ கர்த்தரை பிடித்து கொண்டு மீதி எல்லாவற்றையும் விடக்கூடியவங்களா. அதனால தான் இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். எப்படி இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜீவனோட எழுந்து வாழ்ந்தாரோ அதே போல நாமும் எழுந்து வாழக்கூடிய மக்களா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன, கர்த்தருக்கென்று வாழக்கூடியதா. ஆண்டவரே, என்னுடைய திட்டங்களெல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பயங்கள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய விருப்பம் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னைய வழி நடத்துங்கள் என்று கேட்கும்போது நிச்சயமா தேவன் வழி நடத்துவார். அப்போ ஜெபிப்போமா? வல்ல பிதாவே, இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய பயம், என்னுடைய மன விருப்பங்கள், என்னுடைய குறிக்கோள்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களை வழி நடத்துங்கள். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.